ஒருவர் புதிதாக ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கியிருந்தார். மின்வசதி உள்ள ஒரு அறையிலிருந்து மின்வசதி இல்லாத மற்றொரு அறைக்கு மின்சாரத்தை வயர் வழியாக கொண்டு சென்று மின் விளக்கை எரிய வைப்பதற்காக அதை பயன்படுத்தினார். சில நாட்கள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த மின் பல்பு திடீரென்று அணைந்து விட்டது. அதிக வருத்தத்துடன் புதிய பல்பை வாங்கி போர்த்தினார். அதுவும் எரியவில்லை. பின்பு பிளக்கை மாற்றி பார்த்தால் அப்பொழுதும் மின் பல்பு எரியவில்லை. சாதனங்கள் அனைத்தையும் மின்சாதனங்கள் பழுது பார்க்கும் கடைக்கு கொண்டு சென்றார். அனைத்தையும் பரிசோதித்த கடைக்காரர் வெளிப்பார்வைக்கு தெரியாத பல தொடர் இழப்புகள் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வயரில் இருப்பதால் மின் விளக்கு எரியவில்லை என்று கூறினார். ஆம், சில நேரங்களில் வெளியே தெரியாமல் உள்ளாக சில பிரச்சனைகள் இருக்கும். அதை கண்டுபிடிப்பது நல்லது. அதே போல்தான் இன்று மனிதனுடைய வாழ்விலும் நாம் உள்ளான மனிதனில் நாம் பலப்பட வேண்டும். அதாவது நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இப்படி நமக்குள்ளாக காணப்படுகிற காரியங்களிலே நாம் சிறந்து விளங்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு பிரகாசமாக வெளிச்சமுள்ளவர்களாக காணப்படுவோம். எபேசியர் 3:16 சொல்கிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று வேதம் கூறுகிறது. ஆம், கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். நாம் ஆண்டவரோடு கர்த்தரோடு இணைந்திருக்கிற பொழுது இப்படி நாம் உள்ளான மனிதனில் நாம் பலப்படுவோம். அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.